Vanakkam student. A wall of height 10 meter, height AB 10 meter. So இதை y coordinate வச்சுக்கலாம், y coordinate வச்சுக்கலாம். So this is y coordinate 10 meter. 10 meter is at a distance 20 root 3 meter from origin. இங்கேருந்து இங்கே 20 root 3 meter இருக்குது. ஸோ இது வந்து நான் 20 root 3 x, 0. இங்கே எடுக்க பார்க்க போனோம்னா இது 20 root 3. X coordinate, y coordinate. X coordinate, y coordinate. Displacement in x, displacement is in y. With what minimum velocity should the ball be projected? With what minimum velocity u the ball to be projected such that it crosses over this wall? So இங்கே ஒரு இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் நம்ம த்ரோ பண்ணுறோம். அப்படி த்ரோ பண்ணுற போது இந்த வால் அது கிராஸ் பண்ணணும். மினிமம் வெலாசிட்டி கிராஸ் பண்ணணும். மினிமம் வெலாசிட்டி ஜஸ்ட் கிராஸ் பண்ணணும். அதிக வெலாசிட்டி தான் இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். பட் நமக்கு தேவை மினிமம் வெலாசிட்டி. ஸோ நம்ம மினிமம் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிக்கணும். நம்ம பண்ணுறோம் டிஸ்பிளேஸ்மெண்ட் h மேக்ஸிமம் ஹைட். இது மேக்ஸிமம் ஹைட் இருக்குமா? இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா மேக்ஸிமம் ஹைட் இங்கே இருக்கணும். ஸோ இது நமக்கு தெரியாது. இப்போ ஹெச் மேக்ஸ் என்ன வரும்? யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g. அடுத்த ஈக்குவேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் எக்ஸ் டைரெக்ஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஒய் டைரெக்ஷன். ஒய் டைரெக்ஷன் என்ன வரும்? ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் tan theta into x theta minus g x square by 2u square sin 2u square cos square theta. 2u square h max is equal to 2u square cos square theta varum. So otherwise also is equal to x tan theta into 1 minus x by r, where x is equal to this distance, r is equal to range. நமக்கு ரேஞ்ச் இதில் தெரியாது, ரேஞ்சு கொடுக்கல. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஹெச் மேக்ஸிமங்கிறப்போது நமக்கு தீட்டா 30 டிகிரி கொடுத்துருக்காங்க, யூ கொடுக்கல, ஹெச்சும் தெரியாது. அதனால் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். வாட் இஸ் திஸ் ஃபார்முலா? y is equal to x tan theta minus g x square into 2u square cos square theta. u square cos square theta. So theta என்ன வருது? theta is equal to 30 degree. So 30 போட்டுக்கிட்டோம்னா இங்கே this is 30. இப்போ √3 இங்கே வரும். 1 is to √3 is to 2. So cos 30 என்ன வருது? So y எவ்வளவு? This is y. This is y is equal to 10 meter. 10 meter is equal to x எவ்வளோ வருது? 20 √3. This is x. என்ன வால் இங்கே இருக்குது at a distance x from origin at a height h from b. So 20 √3 tan theta வரும். tan இது கொடுத்துருக்காங்க 10 into 20 √3 x square divided by 2 into u square cos square theta. Cos theta எவ்வளோ வருது? cos theta √3 by 2. So √3 by 2 whole square. √3 by 2 whole square. So இங்கே இந்த 0 காமனாக இருக்குது. இந்த 0 காமனாக அடிச்சிருவோம். So this is equal to 1 is equal to 2. 1 is equal to 2 √3. tan 30 எவ்வளோ வருது? 1 by √3 into 1 by √3 minus இந்த அடிச்சுட்டா இந்த 1 இருக்குது. 1 தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் 4400. √3 ஸ்கொயர் வந்து 3 வரும். 400 இன்ட்டு √3 ஸ்கொயர் 3 வரும். இன்ட்டு 2 இன்ட்டு யூ ஸ்கொயர் √3 ஸ்கொயர் வந்து 3 வரும். இந்த 2 ஸ்கொயர் 4 வரும், மேலே போயிடும். ஸோ திஸ் பிகம்ஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இதுவும் கேன்சல் ஆகிடும். 2 மைனஸ் இதுவும் கேன்சல் ஆகிடும். இதுவும் 2 ஆகும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 800 by
u square. இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இப்படி ரெடியூஸ் ஆகிடும். ஸோ we can write 800 by u square. இது இங்கே கொண்டு வந்துடும் 2 minus 1. 2 minus 1 is equal to 1, or u square is equal to 800, which is equal to 2 into 400, or u is equal to under root 2 into 400, or u is equal to root 2 into 20 meter per second. So initial velocity of projection minimum should be equal to 20 root 2 meter per second. அப்படி பண்ணுற போது இந்த ப்ரொஜெக்டைல் இந்த வாலை கிராஸ் பண்ணும். இதை விட அதிகமாக இருந்ததுன்னா இந்த வால் இப்படி போகும், இப்படி போகும். ஸோ மினிமம் வெலாசிட்டி தேவை, which is equal to 20 root 3 meter per second, so that இந்த ப்ரொஜெக்டைல் அந்த வாலை கிளியர் பண்ணிட்டு போகும், டச் பண்ணாமல். The equation of projectile is y root 3 y. Equation of projectile is y is equal to root 3 x minus x square by 2. As it is நம்ம படிச்சிருக்கோம், y is equal to x tan theta minus g x square by 2 u square cos square theta, or y is equal to x tan theta into 1 minus x by r, where x is equal to horizontal distance traveled at any time, r is equal to range. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம அடிக்கடி நீங்கள் ப்ராப்ளம் நிறைய போடுங்க, கரெக்ட் கண்டியில் மனசில் உட்காந்துரும். ரொம்ப ஈஸி, ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஸோ இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா ஸ்டைலில் பார்த்தோம்னா y is equal to root 3x வெளியில் எடுத்தோம்னா 1 minus இதுலேருந்து 1 minus x square by 2 into 1 by root 3x, or y is equal to root 3x minus 1 minus இந்த x cancel ஆகிடும், x by 2 root 3. ஸோ இதுலேருந்து therefore x tan theta, இது எப்படி இருக்குது, x tan theta இது இருக்குது, x tan theta is equal to இதை கம்பேர் பண்ணுவோம், 1 இது 2, இதையும் கம்பேர் பண்ணோம்னா x tan theta is equal to root 3x, or tan theta is equal to the x cancel பண்ணால் is equal to root 3. Tan theta என்ன வரும், tan theta this side by this side, this is 90 degree, this is theta, this side by this side, root 3 by 1, 1 is to root 3 is to 2, root 3 இங்கே வந்து 30 இங்கே வந்து 60, இது 90 இருக்குது. ஸோ theta is equal to 60 degree. So angle of projection is 60 degree. Range as it is இங்கே தான் தெரியுது, என்னது x tan theta இங்கே இருக்குது, 1 minus xக்கு பதில் x இருக்குது, rக்கு பதில் 2 root 3 இருக்குது. Therefore range is equal to 2 root 3 meter. So this is the equation, very simple. using இது காம்படிஷனில் வரும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அதை ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். Find the time taken to reach ground and range and velocity with which it hits the ground. Given u is equal to 30 meter per second, g is equal to 10 meter per second. ஸோ இது ஓன்னு வச்சுக்கோ, இங்கேருந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ u கொடுத்துருக்காங்க 30 meter per second, u கொடுத்துருக்காங்க வித் மேக்கிங் 30 degree with the horizontal. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, find the time taken to reach the ground. It means we have to see t is equal to time of flight. Time of flight, it means நம்ம time of flightனா பாடி ப்ரொஜெக்டர் இங்கேருந்து இது வரைக்கும் வர வரைக்கும் எவ்வளோ டைம் எடுத்துருக்குது, அதுதான் டைம் ஆஃப் ஃப்ளைட்னு சொல்லுவோம். இந்த டோட்டல் டைம் இட் வாஸ் இன் த ஏர், த ப்ரொஜெக்டைல் வாஸ் இன் த ஏர், அதை தான் நம்ம டைம் ஆஃப் ப்ரொஜெக்டைல்னு சொல்லுவோம். ஸோ அட் ஓவில் பார்த்தோம்னா யூ இப்படி இருக்குது. ஸோ இது வந்து யூஎக்ஸ், இது வந்து யூ ஒய். ஸோ திஸ் இஸ் 30 degree.
u is equal to எவ்வளவு u is equal to 30 meter per second. So this is பக்கத்தில் ux என்ன வரும் ux is equal to 30 into cos 30 cos 30 degree cos 30 எவ்வளோ வருது 13 இங்கே வந்ததில்ல இங்கே √3 வரும் 1:√3:2 cos 30 is equal to 30 into √3/2. So ux is equal to 15√3 meter and uy. So ux இப்படி எடுத்துக்கலாம் ux இதை இப்படி எடுத்துக்கலாம் uy இப்படிங்கிறது இதை இங்கே போட்டுக்கலாம் this is o. So uy போட்டுக்கலாம் what is uy is equal to 30 sin 30. Therefore uy is equal to 30 into sin 30 sin 30 எவ்வளோ வருது half into 1/2 is equal to 15 meter per second. This is meter per second. So and uy இவ்வளோ வருது ux is equal to 15√3 meter per second. ஸோ இது கண்டுபிடிச்சது இனிஷியலி ஆரம்பத்தில் அட் ஓவில் அதோட வெலாசிட்டி யூவை ரெண்டு காம்போனண்ட்டாக பிரிச்சுக்கிட்டோம் இந்த எக்ஸ் டைரெக்ஷன் அண்ட் இந்த ஒய் டைரெக்ஷன். டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு என்ன பண்ணணும் நம்ம வி கன்சிடர் ஏன்னா இங்கேருந்து இப்படி வருது இல்லையா ஒய் டைரெக்ஷன் வி கன்சிடர் motion in y direction, that is s is equal to ut plus half a t square. see இங்கே இப்படி வர மோஷனை வந்து நம்ம நெகட்டிவ் எடுத்துக்கிறோம் இப்படி வர மோஷனை நம்ம பாசிட்டிவ் அசம்ஷன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆன்சர் ஒன்றா தான் வரும். ஸோ ஜி எப்படி இருக்கும் ஜி இந்த பக்கம் தான் இருக்குது ஜி ஸோ விச் இஸ் நெகட்டிவ் தட் இஸ் acceleration in the y direction is equal to minus g. Acceleration in the x direction is equal to 0. So yes, க்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் distance traveled in the y direction அதை போடலாம். uக்கு பதில் u distance traveled initially the velocity uy which is equal to 15 meter per second. t is equal to total time இங்கேருந்து initial velocity in y direction அங்கேருந்து இங்கே வருதுங்க that is at b. So time is equal to total time taken from here to here அதாவது t is equal to capital T எடுத்துக்கலாம் time of flight t is equal to time of flight. ஓகே வேறு என்னென்னு எடுத்துக்கலாம் and ay is equal to minus g. ஓகே நான் இதில் போடுவோம் s is equal to sy எவ்வளோ வருது sy is equal to distance எங்கேருந்து இங்கேருந்து இங்கே வருது இப்படி போயிட்டு இப்படி வருது. ஸோ distance traveled in the y direction is 20 meter distance traveled in downward means minus 20 ஏன்னா இங்கேருந்து இங்கே வருது தட் இஸ் இங்கேருந்து இங்கே வருதுன்னா as good as இங்கேருந்து இங்கே வருது. ஸோ இட் இஸ் equal to 20 meter டவுன்வர்டில் இருக்கிறதுனால இதை நம்ம எப்படி போடலாம் s is equal to minus 20 is equal to uy u is equal to uy is equal to 15 meter per second into time of flight நமக்கு தெரியாது t plus half a is equal to ay is equal to minus g is minus 10 into t square. ஸோ இதை 5ஆல் டிவைட் பண்ணோம்னா minus 4 is equal to 3t minus 2 divided by 2 is equal to எவ்வளோ வரும் 2 into 10 minus 2 is equal to ஃபஸ்ட்டு 4ஆல் 2 வரும் 2 by 2 is equal to half g t square வருது. ஸோ 15d into 10 by 2 t square ஓகே 10 by t square ஓகே is equal to tன்னு வருது. ஓகே now this is equal to இது போனோம்னா 1 அந்த 2 so is equal to minus t square. So this is minus t square or we can write t square minus 3t plus 4 is equal to 0. 3 square minus 3t plus 4t is equal to 0 or இது நம்ம எப்படி எழுதலாம் t square minus 3t minus 4 so minus t square it should be minus 4
ஸோ இது எப்படி எழுதலாம்? t minus 4 into t minus 1 is equal to 0 ன்னு எழுதலாம். or t is equal to 4 second or t is equal to minus 1 second. minus 1 டயத்தில் இருக்க பாசிபிள் இல்லை. therefore time of flight is equal to t is equal to 4 second. so time of flight இங்கேருந்து இது இங்கே வந்து ஹிட் பண்ணுறதுக்கு அதுக்கு 4 செகண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ரேஞ்ச் ரேஞ்ச் என்னென்னா இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எக்ஸ் டைரெக்ஷனில் அப்படின்னா இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு. ஸோ இட் மீன்ஸ் ஹொரிசாண்டல் இதே சேம் ஈக்குவேஷன் இருக்கும். s is equal to sxன்னு வச்சுக்கோங்க. s distance traveled in x is equal to ux into total time of taken. இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு, அதாவது இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு sx into total time taken plus half ax into t square. Since ax is equal to g, the total portion will become 0. So s distance traveled in x, which is equal to range, is equal to ux 15 root 3 into 15 root 3 into t is equal to 4 second. So range is equal to 60 root 3 meter. Second question. Third question velocity with which it hits the ground. இந்த இடத்துல கிரவுண்டை ஹிட் பண்ணுது. இப்படி ஹிட் பண்ணுற போது இது ஸோ இது இப்படி போகும். ஸோ இதை வந்து நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் velocity in x direction, this is velocity in y direction. ஏன்னா இங்கே பார்த்தோம்னா சப்போஸ் இது u வெலாசிட்டியில் v வெலாசிட்டியில் இங்கே போவோம் at b. ஸோ இட் மேக்ஸ் சம் ஆங்கிள் வித் கிரவுண்ட். இதுதான் கிரவுண்டு. ஸோ இட் மேக்ஸ் சம் ஆங்கிள் வித் கிரவுண்ட். ஸோ தீட்டா. ஸோ இது வந்து வெலாசிட்டி தீட்டா. நம்ம இதை இப்படி போட்டுக்கலாம். ஸோ இது ஆங்கிள் பக்கத்தில் இருக்கிற vx, இது vyன்னு வச்சுக்கலாம். vx and vyன்னு வச்சுக்கலாம். ஸோ டோட்டல் திஸ் இஸ் v. ஸோ vx and v. ஸோ we will use the formula v is equal to u plus at. x direction பார்த்தோம்னா vx is equal to ux plus acceleration in x direction is equal to 0 into t. So this is equal to vx is equal to ux. It means the velocity in the horizontal direction throughout the flight same இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், which is equal to ux. and vy is equal to uy plus ay என்ன வரும் minus g into t, minus g into t. So vy என்ன வரும்? What is the velocity with which it gets the ground? uy இலகுது 15 minus g is 10 into 4 is equal to vy is equal to 10 is equal to 40 minus 50 is equal to minus 25 meter per second. So this velocity, இந்த velocity, so இந்த velocity பார்க்கணும் நம்ம. it hits the ground, இப்படி போய் ஹிட் பண்ணுது. ஸோ இதை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இதை vx and vy. and vx at any point is equal to ux. So vy எவ்வளோ வரும்? vy is equal to minus 25 meter per second. The negative sign என்ன வருது? So velocities at b is in the downward direction. Negative means downward direction. So velocity இது வந்து எவ்வளோ வருது? This is equal to 25 meter per second. The vx as it is, vx என்ன வரும்? vxல no change. ux தான் 15 root 3 meter per second. 15 root 3. Okay. Now what is v? இதுதானே v. This is v. இது vy. இதை காம்பனண்ட்டாக பிரிச்சுக்கிறோம். v is equal to under root vx square plus vy square. vx தான் நமக்கு தெரியும். vx எவ்வளவு? vx is equal to 15 root 3
root 3 whole square under root plus vy எவ்வளவு vy is equal to minus 25 whole square, that is 25 whole square. ஸோ இதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை கண்டுபிடிச்ச ஆன்சர் நீங்கள் பார்த்துங்க. ஸோ இதில் 3 பார்ட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வெலாசிட்டி, இந்த இடத்துல வந்து என்ன வருது v, அதை ரெண்டாக பிரித்தோம்னா vx which is equal to ux and vy. What is vy? Vy is equal to downward direction at 25 meter per second. So first is time taken கண்டுபிடிச்சாச்சு 4 second. Range is equal to 60 root 3 and velocity with which இதோடது so is equal to இதை கண்டுபிடிச்ச ஆன்சரை then you can use the find out the answer using this equation. நீங்களே பார்த்து போட்டுங்க.